ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்காக உண்மையிலேயே ஏங்குறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏங்குற பொழுது, அவரை தேடுற பொழுது, வாஞ்சியோட தேடுற பொழுது, லாங்கிங். ஒரு மொபைல் காணா எப்படி தேடுவேன்? சும்மா இருப்பியா? ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். எங்கே போட்டுன்னு தெரியலையே, அங்கே விட்டுருச்சா, உடனே அம்மா ஃபோன் வாங்கி அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி மும்பை முழுசும் தெரிஞ்சிடும் உன் ஃபோனு காணாமல் போனது. கடைசியில் அது கட்டில் கடியில் கிடக்கும், அப்படி தானே? பட் we become so restless because we cannot live without that. அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற நிலை தான் லாங்கிங் ஃபார் காட். லாங்கிங் ஃபார் காட். ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு போகிறார். சுட்டி பே கயா, ஹிந்திமே அப்படி சுட்டி பே கயா, சுட்டி போட்டு போயிட்டாரு. உங்களை ஏதாவது மிஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில்? will you lack anything in your life? God has gone on your holiday. ஏதாவது குறை இருக்குமா? வழக்கம் போல் சாப்பாடு, காலையில் காலேஜ், திரும்பி வந்தால் எல்லாமே ரெடியாக இருக்குது, உண்டா இல்லையா? will you lack anything in your life if Jesus is not there? அப்படின்னா நீ இன்னும் ஆண்டவருக்காக ஏங்கலை. you are not even looking for Jesus. இதே உன் ஃப்ரெண்டு காணாமல் போயிடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் டூர் போகிறான், அங்கே போகிறான், எங்கே போகிறான், அதனால உன்னை அஃபெக்ட் ஆக மாட்டியா? கண்டிப்பாக டேய் சீக்கிரம் வந்துரு, ஃபோன் பண்ணு, மெசேஜ் பண்ணு. how much we are missing a human person. do you miss God? do you really miss God? அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு உன்னால் சொல்ல முடியும்னாக்க you have become the best person possible in life. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். என் வாழ்வில் எல்லாமே இந்த பவுல் சொன்னார் இல்லையா? It is not I who live but Christ lives in me. நான் வாழறது நான் கிடையாது, என்னில ஆண்டவர் வாழற. அதனால தான் அவரை கடல்ல தூக்கி போட்டாங்க. he was put in the prison, he was whipped, சாட்டையால அடிக்கப்பட்டாரு, கடல்ல 3 நாள் கடல்லே கடந்தாரு. எவ்வளவு அவமான துன்பம் இது எல்லாம் இருந்த போல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? It is not I who live, Christ who lives in me. எபேஸ் நகரில் பவுலையும் சிலாவையும் பயங்கரமா போட்டு அடிச்சு அவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. செத்து போயிட்டாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அடிச்சவனே நினைக்கிறான்னா செத்து எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. அடிச்சு தூக்கி போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் மட்டும் எழுந்து வீட்டுக்கு போயிட்டாரு. இட் இஸ் நாட் ஐ ஹூ லிவ், கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. புரியுதா? இதுதான் ஆண்டவருக்காக நான் வாழல, அவர் வாழறார். இப்படி ஏக்கத்தோட அவர் ஓ மேல இருக்கிறார். நீ அவரை தேடுறையோ இல்லையோ, அவர் ஓ மேல பைத்தியமா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், உண்டா இல்லையா? இட்ஸ் ட்ரூ. The Lord thinks of you all the time. எல்லா நேரமும் ஆண்டவர் உங்களையே நினைச்சுன்னு இருக்கிறதால தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்கீங்க. அப்படி நமக்காக ஏங்குற அந்த கடவுளை நம்ம எப்ப பிடிச்சுக்கிறோமோ, you will lack nothing in your life. ஆண்டவர் எல்லாத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில அவர் சாத்தியமாக்கி கொடுப்பார். எல்லாத்தையும் உன்னை என்னென்னலாம் டிசைட் பண்றியோ, நீ நினைக்கிறது மேல ஆண்டவர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We will see few examples in the Bible. First of Gideon. முதல்ல Gideon, book of Judges, chapter 6, verse 10. And I said to you, I am the Lord your God. You shall not pay reverence to the gods of the Amorites, in whose land you live, but you have not given heed to my voice. நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. Praise the Lord. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை அழைச்சிட்டு வராரு. அப்ப இந்த இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொல்றாரு, நான் தான் உங்களுடைய கடவுள், நீங்க வாழுற அந்த நாட்டில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை வழிபடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ராயல் மக்கள் கேட்கல. பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்களை அவங்களோட சண்டை போட்டு அதுல தோத்து போயிடுறாங்க. அவர்களுக்கு எதிரான இருக்க அந்த மிதியானியருக்கு எதிரான போர்ல அவர்கள் தோற்று போயிட்டு மிதியானர் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் ஆண்டு கொண்டு வராங்க. அப்போ இந்த இஸ்ராயல் மக்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு வாலிபனை தேர்ந்தெடுக்கிறாரு. யார் அது? கிதியோன். ஜட்ஜஸ் 6:16. ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மிதியானியர், பிற நாட்டினர் இஸ்ராயல் மக்களையே ஜெயிச்சிட்டாங்க. யாரு? ஒரு பெரிய இனத்து மக்கள். இப்ப அந்த ஒரு பெரிய இனத்து மக்களை தோற்கடிப்பதற்கு ஆண்டவர் எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாரு? just one man. just God choosing one young man to defeat the entire race. புரியுதுங்களா?
ஒரு இனமே இஸ்ராயல் மக்களை தோற்கடிச்சிருச்சுங்க. தேர் குரூப் ஆஃப் பீப்புள், a group of race. ஒரு நாட்டு மக்கள் இஸ்ராயலை அவ்வளவு பெரிய நாட்டை வெல்லுவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ ஒரு தனி ஆளாக இருப்பாய், நீ ஒரு தனி ஆளாக மிதியானியரை வெல்வாய். நான் உன் கூட இருப்பதால், நான் உன்னோட இருப்பதால் நீ ஒரு தனி மனுஷனா ஒரு நாட்டையே வெல்வாய். அப்புறம் வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. இந்த கிதியோன் what did he do? அந்த கிதியோன் என்ன செய்தான்னு பார்ப்போம். நகர மக்கள் காலையில் துயில் எழுந்தனர். இதோ பாகாலின் பலிபீடம் இடைத்தெறியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது 2வது காளை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. Praise the Lord. இந்த கிதியோன் 300 பேரை கூட கூட்டிட்டு தனி ஒரு ஆளாக அவங்கள லீடு பண்ணி இந்த மிதியானரை முறியடித்து, அது மட்டும் இல்லாம இந்த அந்நிய தெய்வத்துக்கு worship of all the false god, அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மிதியானர்கிட்ட கையளிச்சார். அந்த பிற தெய்வ வழிபாட்டையும் முறியடிச்சு போடுறாரு, அந்த அசேர கம்பத்தை இடிச்சு போடுறாரு, வெட்டி வீழ்த்துறாரு. பாகால் அப்படின்னா பிற தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய பீடத்தையும் அவர் தகர்த்தெறிகிறார். யாரு? இந்த கிதியோன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இஸ்ராயல் மக்கள்லாம் ஒண்ணா வந்து கிதியோனை பார்த்து சொல்றாங்க, கிதியோனே நீர் எங்களை ஆளுங்க, நீர் எங்களுக்கு அரசனா இருந்து எங்களை ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனை பார்த்து இஸ்ராயல் மக்கள் கேட்கறாங்க. அப்ப இவர் என்ன பதில் சொல்றாரு? நீதித்தலைவர் ஜட்ஜஸ் சாப்டர் 8:23. கிதியோன் அவர்களிடம் நான் உங்களை ஆள மாட்டேன், என் மகனும் உங்களை ஆள மாட்டான், ஆண்டவரே உங்களை ஆள்வார் என்றார். ஹல்லேலூயா. நான் உங்களை ஆள மாட்டேன், என் பையனும் உங்களை ஆள மாட்டான். யாரு ஆள்வா? ஆண்டவர் உங்களை ஆள்வார். ஹல்லேலூயா. ஒரு தனி நபரா கிதியோன் ஒரு போரிலிருந்து வெற்றியை பெற்றான்னு சொன்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிச்சு முதல்ல உங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும், அடுத்தவங்களை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரணும்னாக்க இது உங்களால தான் முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு the youth are longing for so many things in life. What is your longing? நீங்க எதற்காக ஏங்குறீங்க? ஒரு நாள் பிரேயர் இல்லைன்னு என்னைக்கா கஷ்டப்படுவீங்களா? காசு இல்லைன்னா கஷ்டப்படுவோம், ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா கஷ்டப்படுவோம், மொபைலில் டவர் இல்லைன்னா அதோட பெரிய கஷ்டம், அதுலேயே 4G 5G நெட்வொர்க் இல்லைன்னா அதோட பெரிய கஷ்டம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளுக்காக, இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம தேடி தேடி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம கஷ்டப்படுறதே கிடையாது. இன்னைக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், வசதிகள் வேணும். வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டால், நல்லா செட்டில் ஆகணும் ஃபாதர், நல்லா செட்டில் ஆகணும், என் பையனை செட்டில் பண்ணணும், என் பொண்ணை செட்டில் பண்ணணும். இப்போலாம் செட்டில் ஆகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணாலே எந்த ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா என்ன எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்ப்பாங்க? வெல் செட்டில்டு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்தாலும் வெல் செட்டில். அப்போ உலகத்தில் உலக பிரகாரமாக செட்டில் ஆன பையனை பார்க்குறாங்க, உண்டா இல்லையா? அப்போ உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிற நேரத்தில் ஆல் தீஸ் வில் கோ ஒன் டே, இது எல்லாம் மாறிடும். இன்னைக்கு வசதியை தேடி நம்ம ஓடக்கூடாது. என் வாழ்க்கையில் ஐ வாண்ட் எ குட் ஜாப், குட் நேம், இதெல்லாம் தேவை தான். இதை கொடுக்கறது யார் சொல்லுங்க பார்க்கும்? ஆண்டவர் கொடுப்பார். நீ கேட்கறதுக்கு மேலாக கொடுப்பார். நீ எதெல்லாம் எதிர்பார்க்கற அதற்கு மேலாக ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு கிதியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருன்னா அவன் அதுக்கு தகுதியா இருந்தான். இன்னைக்கு நீங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும், தேர்ந்தெடுக்கப்படணும்னா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? You have to be worthy of that. தகுதியாக இருக்கணும். You need to be worthy of that. உலக ஆசை பாசங்களை இதை நாடி வாழறதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழணும். இப்ப ஆசைகளுக்கு ஒரு எல்லை இருக்குதா? Is there an end to the desires of human heart? கிடையவே கிடையாது. இன்னும் அதிகரிச்சுன்னு தான் போகுமே ஒழிய மனுஷனுடைய ஆசைகள் அது குறையவே குறையாது. பணமயக்கம் எல்லா வித தீமைகளின் தொடக்கம் எது தெரியுமா? காசு. இன்னைக்கு காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்காக அலையிற அத்தனை பேரும் என்ன ஆயிடுவாங்க? ஒரு நாள் ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. யார் எல்லாம் ஆண்டவரை தேடுறீங்களோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. மோயிசன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் இல்லையா? மோயிசன் நல்லவனா கெட்டவனா? சின்ன வயசுல இருந்து எல்லாமே நல்லதா பண்ணிருந்தாரா? கெட்டது ஏதாவது பண்ணாரா? அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? ஒரு கொலை பண்ணாரு இல்லையா?
அதை கொலை பண்ணதுக்கு பயந்து தான் எகிப்து நாட்டை விட்டே தப்பி ஓடினார். அப்படிப்பட்ட ஒரு மோயிசனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்சு அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கடந்த காலத்துல மோயிசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தோ, துன்பத்தில் இருந்துச்சோ, பயம், வேதனை, கஷ்டம், அரண்மனையில இருந்தவன் அப்படியே வெளியில சமவெளியில அலைஞ்சு திரிகிறான், எவ்வளவு கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திச்சு இந்த மோயிசனை மீண்டுமா அந்த எகிப்து நாட்டுக்கு அனுப்புறார். ஒரு லீடரா, ஆண்டவருடைய இறைவாக்கினராக மோயிசனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மோயிசன் என்ன சொல்றாரு தெரியுமா? எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 2 வாசிங்க. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 2 வாசிங்க. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். இங்கிலீஷ்ல வாசிங்கமா. The Lord is my strength. The Lord is my strength And my might. and my might. And he has become my salvation. And he has become my salvation. மோயிஸ் என்ன சொல்றாரு? அப்புறம் வாசிங்க. This is my God. And I will praise him. This is my God, I will praise him. இதுதான் என்னுடைய கடவுள், அவரை நான் புகழ்ந்து ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோயிசன் சொல்றார். மோயிஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? The Lord is my strength. The Lord is my strength. He is my song. He is my savior. He is my salvation அப்படின்னு சொல்லிட்டு மோயிசன் சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கடவுள் யார்? Who is God for you? ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? Who is God for you? இதை நீங்க கேட்கணும். ஒரு மோயிசன் சொல்றாரு, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், எனக்கு ஸ்ட்ரென்த் என்னுடைய ஆண்டவர், எனக்கு வல்லமை ஆற்றலை கொடுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர்னு சொல்லிட்டு மோயிசன் சொல்றது போல இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் the Lord is my strength. இப்போ என்ன உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில what is your strength? ஒரு சில சொல்லுவாங்க, நான் வச்சிருக்க ஃபோனு தான் எனக்கு ரொம்ப பயங்கரம், அப்படியே எல்லாருக்கும் ஷோ காட்டிட்டு கவர் நல்லா பேக் கவர் போட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, வீடு, வண்டி, யூத்லாம் வண்டி, அந்த வண்டியில் இப்போ கெத்தாவ போகிறத பார்த்தா ஐயோ பெரிய ஆள் வரான்னு சொல்லிட்டு. அப்போ who is your strength? whom you want to show in your life? யாரை நீங்கள் வெளியே காட்டணும்? what energize you? is it God? ஆண்டவருடைய வல்லமையா, அவருடைய சக்தியா? இன்னைக்கு அந்த ஆற்றலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். மோயிசன் சாதாரண கொலை பண்ண ஒரு மனுஷன், எப்போ ஆண்டவர் இவரை சந்திச்சாரோ he became a mighty leader. அவர் குச்ச கடல் மேல நேற்று கடலை 2ஆக பிரிஞ்சிச்சு. எத்தனை 10 கொள்ளை நோய்கள் எகிப்தின் மீது அனுப்புறார். ஒரு பெரிய இனத்தையே மீட்டு கொண்டு வருகிற அளவுக்கு அவர் ஆற்றல் படைத்திருந்தார். ஏன்னா கடவுள் அவரோடு இருந்தார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், நீ ஒரு தனி நபரா உலகத்தை வெல்லுவேன். இப்ப மோயிசன் சொல்றாரு, என்னோட ஆண்டவர் இருக்கிறார், அவரே என் கடவுள், இஸ் மை ஸ்ட்ரென்த், அவர் என் கூட இருப்பதால எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மோயிசன் சொல்றார். மோயிசனோடு ஆண்டவர் எப்படி பேசினாராம்? முகமுகமாக பேசினாராம். ஆண்டவரே சொல்றாரு, ஒரு இறைவாக்கினரோடு சாதாரண காட்சி வழியா பேசுவேன், கனவுகள் வழியா பேசுவேன். என்னுடைய நண்பன் மோயிசனோடு, என்னுடைய இறைவாக்கினர் மோயிசனோடு நான் முகமுகமாக ஒரு நண்பரோடு பேசுவதை போல நான் பேசுகிறேன். ஆண்டவர் மோயிசனோடு எப்படி பேசினாரா? லைக் எ ஃப்ரெண்ட். நண்பரோடு எப்படிமா பேசுவீங்க? கூட இருந்து பக்கத்தில் உட்காந்து கை கோத்துன்னு அப்படி தானே பேசுவீங்க. ஆண்டவர்கிட்ட மோயிசன் அப்படி பேசினாராம். அப்ப எந்த அளவுக்கு மோயிசன் ஆண்டவர் நெருங்கி இருந்தாங்க. அவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு மோயிசன் மலையிலிருந்து கீழே இறங்கினப்ப அவர் முகம் என்ன ஆச்சு? பிரகாசிச்சான். அந்த பிரகாசத்தை ஒருத்தராலும் பார்க்க முடியல. because he was in the presence of God. ஆண்டவருடைய பார்வை, அவருடைய பிரசன்னம் மோயிசன் மீது பட்டு அந்த பிரசன்னத்தை மக்கள் பார்க்க முடியலன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டதா இருக்கும் பாத்தீங்களா? what a great presence of God. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தை நீங்க அமர whenever you sit in prayer, your face will shine. Your face will shine. ஒரு ஜெபிக்கிற நபருக்கும் ஜெபிக்காத நபருக்கும் முகத்தை பார்த்தாலே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா? ஒரு சாமியாரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஃபாதரா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? மீசை இல்லைன்னு சொல்லிட்டா? பட் அந்த ஃபேஸ் யூ கேன் see. ஒரு சிஸ்டரை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அவங்க சுடிதாரில் இருந்தாலும் சேரையில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். உண்டா இல்லையா? ஒரு கேத்தலிக்கையும் கண்டுபிடிக்கலாம். பார்த்துருக்கீங்களா? there is a difference. பிற இனத்தவரையும் நம்ம கிறிஸ்தவர்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஆண்டவருடைய சாயல்.
அவரை அணுகி போக போக போக, அவரை நெருங்கி போக போக உங்கள் முகம் மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க செயல் மாறும், உங்க லைஃபே மாறும். அதுக்கு இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மோயிசன் இறந்தார். மோயிசன் இறந்தார். எங்க அடக்கம் செய்யப்பட்டார் யாருக்காக தெரியுமா? சொல்லுங்க பார்க்க. தெரியுமா? ஏன் சொல்லுங்க. அவர் மலை மேல ஏறி அங்க இறந்தார். அவரை அடக்கம் செஞ்சது யார் தெரியுமா? ஆண்டவர் இவரை அடக்கம் செய்தார். யாரு மோயிசனை அடக்கம் செஞ்சது? ஆண்டவர். வாட் a privilege. ஒரு ஃபியூனரலை கடவுளே நடத்தி வைக்கிறாருன்னா, how this man was close to God, how close he was to God. ஆண்டவரோட அவ்வளவு நெருக்கமா இருந்தார் மோயிசன். ஒரு வாலிப வயசுல ஆண்டவரை தேர்ந்தெடுத்த இந்த மோயிசன் கடைசி வரை ஆண்டவருக்காக வாழ்ந்து சாவர வரைக்கும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி செத்தாருங்க. 12 சீடர்கள், பவுல், எத்தனை எக்ஸாம்பிள் பைபிள் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன அடிச்சாலும் சரி, என்ன உடைச்சாலும் சரி, என்ன ஜாவடிச்சாலும் சரி, பேதுரு சொல்றாரு, சாதாரணமா என்ன சிலுவையில் அறையாதீங்க, என்ன தலைகீழ crucify me up and down. பேதுரு எப்படி செத்தாரு? he was crucified up and down. கால் மேல தலை கீழ. என் கடவுளை போல சாவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தலைகீழா செத்தார். மகிழ்ச்சியோட செத்தார். ஆண்டவருக்காக என் உயிரையே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட தான் உயிரையே கொடுத்தார். இந்த அளவுக்கு உங்க உள்ளத்துல ஒரு அன்பு வரணும். ஆண்டவர் மீது ஒரு அன்பு, ஒரு லாங்கிங். அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹalleluya, ஹalleluya. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:13 வாசிங்க. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுகின்றவருடைய துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இங்கிலீஷ்ல வாசிங்கமா. I can do all things through him who strengthens me. எனக்கு உதவி செய்யற அந்த ஆண்டவருடைய துணையை கொண்டு எல்லாத்தையும் நான் செய்வேன். அந்த அளவுக்கு எனக்கு வல்லமை இருக்குது. Whether you are studying or you are working, whatever you are doing, if Jesus is there with you, amidst you, beside you, உன்னால எல்லாத்தையும் வெற்றிகரமா செய்யவே முடியும். கொஞ்சமா உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, கொஞ்சம் வசதி தான் இருக்குது, சொந்தமா வீடு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது அத்தனையும் அவர் வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. ஒரு தாவீது, Psalm 59:9 வாசிங்க. நீரே என் ஆற்றல், நீரே என் ஆற்றல். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீரே என்னுடைய ஆற்றல். அப்புறம் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன், உமது உதவியை நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே நீரே என் அரண், ஏனெனில் கடவுளே நீரே என் அரண். ஒரு தாவீது ஒரு சின்ன பையனா இருக்கும்போது யாரை அவர் முறியடிச்சாரு? டிஃபீட்டட் கோலியாத், இப்படிதானே? கோலியாத் ஒரு மிகப்பெரிய படை வீரன், பிலிஸ்தீனுடைய படை வீரன். இந்த மிகப்பெரிய பிலிஸ்திய படை வீரனை தாவீது ஒரு சின்ன பையன் டிஃபீட் பண்றானாக்க, இதனுடைய சக்தி தாவீதுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆண்டவர் கிட்ட இருந்து. நல்லா புரியுதா? சின்ன சின்ன சாதாரண வாலிபர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து பெரிய காரியங்களை செய்கிறார். அது சீடர்களா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மோயிசனா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், நிறைய பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர வைத்தார். அதே கடவுள் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க போறார். நீ தாகத்தோட கேட்கணும், செபிக்கணும். ஆண்டவரே, நான் உன்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கம் பி வித் மீ, என் கூட இருங்க, எனக்கு வாழ சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி எப்ப நீ கேட்கிறியோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உன் கூட இருந்து உன்னை வெற்றியோட உன் வாழ்க்கையை நடத்தி கொடுக்க அவரே உதவி செய்வார். ஹalleluya. சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு நபர், ஆனா அந்த விழுந்து போன ஒரு நபர் இருக்கிறார். யார் தெரியுமா? சிம்சோன். சிம்சோனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 16, 19 and 20 வாசிங்க. She let him fall asleep on her lap, and she called a man and had him shave off the 7 locks of his head. He began to weaken, and his strength left him. Then she said, "The Philistines are upon you, Samson." When he woke up from his sleep, he thought, "I will go out at the other time and shake myself free." But he did not know that the Lord had left him. Praise the Lord. சிம்சோனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த சிம்சோனுக்கு எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்தார்னா, காசா நாட்டு அந்த அந்த வாயிலுடைய கதவை கையாலே அப்படியே பிடுங்கி எறிஞ்சார். டோர் போஸ் என்டையர் டோர் தன்னுடைய கையால் அப்படியே பிடுங்கி எடுக்கிற வல்லமை.
சாதாரண ஒரு கழுதையினுடைய தாடை எலும்ப வச்சு ஆயிரக்கணக்கில் பிலிஸ்தர்களை அவர் சாகடிக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமை இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா, அந்த பிலிஸ்தீனை முறியடிக்கிற அவ்வளவு வல்லமை ஆண்டவர் இந்த சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அந்த சிம்சோனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சு? he loved a girl. அது ஒரு பிலிஸ்திய நாட்டு பொண்ணு. இஸ்ராயல் நாட்டு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய எதிரிகள் நாட்டு பொண்ணை இவன் லவ் பண்றான். லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கேக்குது, அவனுடைய ஆளு தான், போய் அவன்கிட்ட கேளு எப்படி உனக்கு இவ்வளவு சக்தி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு கேக்குது, அவன் போய் சொல்றான், அது இதுன்னு சொல்றான். பிலிஸ்தர்கள் அந்த கயிறால கட்டி போடுறாங்க, நல்லா என்ன கயிறால கட்டி போட்டுட்டாக்க என்னுடைய சக்தி எல்லாம் போயிடுன்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணுகிட்ட ஒரு லவர் தான், அப்படியே கயிறால கட்டி போடுறாங்க. அப்ப பிலிஸ்தர்கள் வராங்கன்னு சொல்லி கத்தனப்ப அந்த கயிறெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு போய் ஐயா அத்தனை பேரையும் ஜாவடிச்சிட்டு வராரு. அப்ப இந்த பொண்ணு கோச்சிக்குது, நீ இவ்வளவு என்ன அன்பு செஞ்சோம், உண்மையை என்கிட்ட சொல்லலையே, யூ டிடன்ட் டெல் மீ வேர் யுவர் ஸ்ட்ரென்த் லைஸ். கடைசியில் அந்த பொண்ணு அந்த பையனோட மழுப்பி கடைசியில் உண்மையா வர வைக்குது. என்ன சொல்றான்? என்னுடைய தலைமுடியெல்லாம் நீங்க ஷேவ் பண்ணிட்டாக்க என்னுடைய சக்தி எல்லாம் போயிடும். எனக்கு சிம்சோன் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், அவனுடைய தலைமொழி வெட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தனை கடைசியில உண்மையை சொல்றான். யார்கிட்ட? லவ்வர்கிட்ட. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணே இவனை கட்டி வச்சு நல்லா தூங்கி இருக்கும் பொழுது தலைமுடியெல்லாம் மழிக்க செய்து பிலிஸ்தர்களை அந்த நேரத்தில் கூப்பிடுது. அப்ப பிலிஸ்தர்கள் ஆர்மி வந்து அப்ப அந்த பொண்ணே சொல்லுது, தோ பிலிஸ்தர்கள் உன்னை எதிர்கொண்டு வராங்கன்னு சொன்னப்ப அதே வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். ஆனா அந்த வல்லமை இந்த சிம்சோனை விட்டு போயிடுச்சு. இந்த பிலிஸ்தியர்கள் இவனை சிம்சோனை கைது பண்ணி போயிட்டு அவனுடைய கண்ணை நோண்டி அவனை செக்கிழுக்க வச்சு சித்திரவதை செஞ்சு அவனை கடைசியில கொலை செய்யறாங்க. கற்றூன்ல கட்டி உண்டு. கடைசியில ஆண்டவர் அத்தனை பேரோட சேர்ந்து அவன் மடிந்து போகிறான். எதனால தெரியுமா? Because he loved that girl, the foreign girl. ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகன். நல்லா கவனிங்கம்மா, ஆண்டவரால the Lord chose Samson, but he lost that power because of his weakness. இன்னைக்கு வாலிப வயசுலயே செய்யற ஒரு தப்பு ரெண்டு தப்பால உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிருக்க நிறைய யூத் பிள்ளைங்க இருக்கிறான். ஒரு பிரச்சனையால், ஒரு தப்பால உன் லைஃபே வீணா போகாம இன்னைக்கு நீ பார்த்துக்கணும். ஒரு சிம்சோன் எப்படி failed in his mission. ஆண்டவர் எதற்காக சிம்சோனை அழைச்சாரோ அதைப்படி அவன் வாழல. எத்தனையோ நல்ல உதாரணங்கள் பைபிள் இருக்கும் பொழுது சிம்சோனுடைய உதாரணம் இன்னைக்கும் எல்லாருடையது ஒரு தவறான உதாரணமாக காட்டப்படுதுனாக்க he lived such a life. ஒரு நாள் never give in your life into such wrong relationship. தவறான பாதைகள். It's not only that a wrong relationship, தவறான எல்லா விதத்திலையும் உன் கண்ணு இச்சை, உன் காது இச்சை, உன்னுடைய உடல் இச்சைகள் எல்லாத்தையும் என்னைக்கு நீ விட்டு விலகுறியோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உன்னிலிருந்து செயல்படுவார். இன்னைக்கு உலகம் எந்த லெவல்ல போயின்னு இருக்குனாக்க people have chosen wrong ways. வாலிப வயசுல நீ கெட்டு போயிட்டுனா உன்னை திருத்த யாராலுமே முடியாது. பல விதத்துல உலகம் உன்னை இழுக்கும். அதை விட greater strength Jesus has. ஆண்டவருடைய இழுக்கிற வல்லமை இந்த உலகத்தை விட பெருசு. ஒரே டிஃபரன்ஸ் தான், இந்த உலகம் தானா உன்னை வந்து இழுக்கும், ஆண்டவர் நீ தேடனாதான் வந்து இழுப்பார். ஆண்டவர் அவர் தேடி வந்தாதான் he will pull you to himself. உன்னை அணைச்சிக்குவார், உன்னை தேடி கண்டுபிடிச்சி நெஞ்சோட அணைச்சிக்குவார், உன் கூடவே இருப்பார், கடைசி வர உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவார். எப்ப? இந்த ஆண்டவரை நீ தேடுகிற பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய லைஃபை விட ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். லார்ட் ஐ லவ் யூ மோர் தென் மை ஓன் செல்ஃப். உங்களால சொல்ல முடியுமா? லார்ட் ஐ லவ் யூ மோர் தென் மை ஓன் செல்ஃப். என்னை விட ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். நீங்க எனக்கு வேணும், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் இங்க வந்திருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகன்னு சொல்லிட்டு உருக்கத்தோட ஜெபம் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு போறப்போ உங்க கூட யார் வருவாருங்களா? அது வருவாருன்னா யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. நீ உனக்கு தேவையானது அத்தனையும் செய்வார். ஒரு கிதியோனை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், ஒரு மோயிசனை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், ஒரு தாவீதை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், ஒரு யோசுவாவை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இன்னைக்கு ஒன்னை தேர்ந்தெடுக்கிறார். என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, டேக் மீ அண்ட் யூஸ் மீ ஃபார் யுவர் ஒர்க், ஃபார் யுவர் கிங்டம்.
உம்முடைய இவாஞ்சலைசேஷனுக்காக என்ன பயன்படுத்துங்க, நற்செய்தியை பரப்பதற்காக என்னை பயன்படுத்துங்க, என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ஒருக்கத்தோட ஜெபிக்கணும். பிரைஸ் லார்ட்.